டெக்னிக்கல் பிரேக் டவுன் வாரம் ஒரு திரைப்படத்தை எடுத்து அந்த திரைப்படத்தில் இந்த டெக்னீஷியன்ஸோட ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக டீகோடிங் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் என்ன அப்படின்னா அசுரவதம். அசுரவதம் மருது பாண்டியன் அவரோட இயக்கத்தில் சசிகுமார் நடிப்பில் நந்திதா ஸ்வேதா நடிப்பு. சசிகுமார் அவர்களுக்கு ரீசெண்ட் டைமில் எந்த படமும் நல்லா போகலை அப்படிங்கிற பட்சத்தில் அசுரவதம் அவருக்கு நல்ல ஒரு கம்பேக்காக இருந்தது அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா மருது பாண்டியன் அவர்களை பற்றி நான் ஏன் பாராட்டுறேன் அப்படின்னா இந்த படத்தோட அந்த தீம் அப்படி இருக்கும். அதாவது ஒரு மோட்டிவே எந்த ஒரு மோட்டிவ்னே தெரியாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஹீரோ வந்து வில்லனை துரத்திக்கினே இருப்பான். அப்போ ஏதோ நமக்கு ஒரு இன்ட்ரோவில் போ நமக்கு ஒரு இது இருக்கும், ஐயோ என்னவோ இருக்குது அதை தான் துரத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆடியன்ஸுக்கு இதுக்கு மேலே வந்து நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னா ஜவ்வு மாதிரி ஆயிரும். ஸோ இந்த ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணி ஆடியன்ஸ்க்கு மட்டும் அதை புரிய வைப்பாரு. ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து அதே வில்லனை வந்து நம்ம சசிகுமார் கொல்லும்போது கூட அவன் காரணம் கேட்கும்போது கூட காரணத்தை சொல்லவே மாட்டார். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா நம்ம துப்பாக்கி படத்தில் விஜய் சார் எப்படி சொல்லுவார், சஸ்பென்ஸோடையே போய் சாவு. அந்த மாதிரி நம்ம என்ன காரணத்தினால நம்ம கொல்றோம் அப்படிங்கிற ஒரு காரணமே தெரியாமல் அவன் செத்து போயிருப்பான். ஸோ இதுதான் இந்த கதையை வந்து அந்த திரைக்கதை மூலமா அவர் கையாண்ட விதம் தான் படத்தினுடைய மிகப்பெரிய பிளஸ்ஸாக இருந்தது. படத்தினுடைய முதல்ல முக்கியமான டெக்னீஷியன்ஸ் யாரு அப்படின்னா கேமராமேன் எஸ்ஆர் கதிர் சார் தான். கிட்டத்தட்ட சுப்பிரமணியபுரத்துலேருந்தே நம்ம சசிகுமார் சார் டிராவல் ஆகிற ஒரு ஆஸ்தான கேமராமேன் அவர் தான். அவருடைய பங்கு இந்த படத்தில் மிகப்பெரிய பங்கு. இந்த படம் வெற்றி அடைய அதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஆணித்தரமாக சொல்லுவேன். ஏன்னா எஸ்ஆர் கதிர் சாரோட ஒர்க் அந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு நமக்கு வந்து டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 3 சீன் வந்து என் மனசுலேயே நின்றுச்சு அப்படின்னு சொல்லாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சீன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நைட் சீக்வன்ஸில் பொதுவாக அந்த ஷூட்டிங் எடுக்கும்போது நிறைய லைட்லாம் வச்சு அப்படி எடுப்பாங்க. பட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த இடியும் மின்னலும் வந்து இடிச்சுட்டே இருக்குது. அந்த லைட் மூலமா ஆப்ஜெக்ட்ஸ்லாம் தெரியட்டும், அது போக ஹீரோக்கு மட்டும் நான் தனியாக ஒரு ஹைலைட் லைட் மட்டும் வச்சு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா ஒரு நிலா வெளிச்சத்தில் ஒரு நார்மலான கேமராமேன் வந்து ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பார். ரொம்ப புதுசாக இருந்தது, பார்க்கவுமே செம்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் விஷுவலா. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது விஷயம், இந்த வீட்டுக்குள்ளே போய் தேடுவாங்க தெரியுமா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். அந்த பீஸா மூவி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எப்படி விஜய் சேதுபதி அந்த வீட்டுக்குள்ளே போய் தேடுவார். அதே மாதிரியான சீன்ஸ் இதுலேயும் இருக்குது. வீட்டுக்குள்ளே போய் தேடும்போது வெறும் ஒரு சின்ன டார்ச் லைட்டு அப்படின்னா அந்த மொபைலில் பின்னாடி இருக்கலாம் இந்த ஃப்ளாஷ் லைட்டு அதை யூஸ் பண்ணி கூட நீட்டாக ஹேண்டில் பண்ணி அதில் உள்ள விஷயங்கள் எதுவுமே மாறாமல் ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணி கொடுத்துருப்பாருன்னு சொல்லலாம். மூணாவதாக உள்ள விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த வைட் ஆங்கிள் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டான ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்லாக காட்டுறதுக்கு மட்டும் வந்து வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணுவாங்க. வைட் ஆங்கிள்ங்கிறது அதுக்கு மட்டும் கிடையாது, ஒரு சின்ன விஷயத்தை கூட வைட் ஆங்கிள் அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணலான்னு சொல்லி காட்டியிருப்பாரு. இந்த கையில் வந்து ஹீரோ வந்து வெட்டுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அப்போ வந்து கையில் வந்து சஜஷனை வச்சுட்டு ஆப்போசிட் இருக்கிற ஆப்ஜெக்டையும் கேப்சர் பண்ணிட்டு இந்த கையிலேருந்து அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனுக்கு அப்படியே ஃபோக்கஸ் அப்படியே மெதுவாக மாறும். அந்த வைட் ஆங்கிளில் ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணி எடுத்திருப்பாரு. இது போக கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் சசிகுமாரும் அவர் வந்து இந்த மலையிலேருந்து உருண்டு வர மாதிரி இருக்கும். அந்த சீக்வன்ஸையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யதார்த்தமாக கேப்சர் பண்ணியிருப்பாரு. மேற்கொண்டு சசிகுமார் சார் பொதுவாக யாராவது ஒரு ஹீரோ ஓடுறான்னு வைங்களேன், ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த உடம்புலேயே அந்த ரிக்கு கட்டி அவங்கள ஓட சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆப்போசிட்டில் கேமரா வச்சுட்டு அவங்கள ஓட வர சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் இந்த இடத்துல கட்டிட்டு ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஓடும்போது என்ன ஆகும், இப்படி தான் போகும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த இடத்துல கேமரா வச்சுட்டு அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ அந்த ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான அந்த ஃபீல் அதையும் வந்து ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணி எடுத்திருப்பாரு. படத்தினுடைய அடுத்த முக்கியமான டெக்னீஷியன்ஸ் யார் அப்படின்னா மியூசிக் டைரக்டர் கோவிந்த் மேனன். அதாவது பொதுவாக இந்த மாதிரியான ராவான ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு வில்லேஜ் பேஸ்டு சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லா டைமும் நம்மளால பிஜிஎம் வந்து போட்டு இது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில சமயம் வந்து நமக்கு அனாயிங்காக ஃபீல் ஆகும். ஸோ அதை வந்து நல்லா முழுசாக தெரிஞ்சவர் தான் கோவிந்த் மேனன் அப்படின்னு நினைக்கிறேன். சோலோ படத்தில் அவரோட ஒர்க்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படத்துலேயும் அவரோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த எஸ்எஃப்எக்ஸ்லேயே வந்து படத்தில் நிறைய விஷயங்கள் நோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸு ஒருத்தனை தேர்றான் அவனை வந்து போட போகிறான் அப்படின்னா அந்த இடத்துல பின்னாடி பிஜிஎம் ஸ்கோர் போட்டோன்னா கொஞ்சம் அந்த ஒரு எஃபெக்ட் அந்த ஃபீல் நமக்கு கிடைக்காது. பட் ஆனால் அவன் நடக்கும்போது அந்த காலில் வர சத்தம், அவன் அந்த பொருளை எடுக்கும்போது அது மூலியமாக வர சத்தம், இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் நோட் பண்ணி அதை மட்டும் போட்டிருப்பாரு. அண்ட் எங்கெல்லாம் மியூசிக் தேவையோ அங்கெல்லாம் மியூசிக்கை போட்டுட்டு எந்த இடத்துலலாம் மியூசிக் தேவையில்ல சைலன்ஸே வந்து அது ஒரு பவர்ஃபுல்லான மியூசிக் தான் அந்த இடத்துக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த இடத்துல சைலன்ஸை விட்டதாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. படத்தில் பாடல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பாடல் தான், அந்த பாடலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசில் நிற்கிற மாதிரி இருந்தது. ஸோ படத்தினுடைய அடுத்த மேஜர் ப்ளஸ் யார் அப்படின்னா திலீப் சுப்ராயன் மாஸ்டர். திலீப் சுப்ராயன் மாஸ்டருக்கு கண்டிப்பாக விஜய் அவார்ட்ஸில் இந்த படத்தை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைன்னா அவர் ஒர்க் அந்த அளவுக்கு இருந்தது. நிறைய விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலிங்காக அனலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு வில்லேஜில் சண்டை போடவே அவன் வந்து காட்டுத்தனமாக அடிப்பான், ஒரு வில்லேஜ் பேஸ் சப்ஜெக்ட் தானே அவன் அப்படியே அடிக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு சராசரி மனுஷன்
அவனுக்கு கோவம் வந்து அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான், என்ன பொருளை எடுத்து அடிப்பான், அவன் எப்படி அடிப்பான், அவன் எப்படி அடி வாங்குவான், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நோட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாக்குன்னு ஒரு சினிமேட்டிக் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு விஷயம் இருக்கு. வில்ல வந்து நம்மளை இப்படி வெட்ட வரான்னு வைங்களா, நம்ம இப்படி போகும், மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் நடக்காது. யதார்த்தமாக நடந்தது அப்படின்னா, இப்போ ஒருத்தவன் நம்மளை வெட்ட வரான் அப்படின்னா நம்ம 2-3 ஷாட் வேணா மிஸ் ஆகலாம். பட் ஆனால் 4ஆவதுல ஏதாவது நம்ம மேலே வெட்டு பட்டு தான் ஆகணும். பட் அந்த மாதிரி அவன் எப்படி வெட்டுப்படுறான், அவன் எப்படி அதை தப்பிக்கிறான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து சசிகுமார் மேலே வந்து 4 பேர் விழுந்துருவாங்க. இதுவே சாதாரண சினிமானா ஹீரோ வந்து அப்படியே எழுந்துருவார், எல்லாரும் அப்படியே பறப்பாங்க. இது வந்து தெலுங்கு சினிமாவில் காமனாக இருக்கும். தமிழ் சினிமாவில் முன்னாடி இருந்தது, இப்போ அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பட் அதில் கூட அவர் வந்து கையில் எந்த ஆயுதமே இல்லாதப்ப அந்த ஷூலேருந்து ஒரு சின்ன ஒரு ஆணி தான் இருக்கும். அந்த ஆணியை வந்து மனுஷனுக்கு எங்கே குத்துனா வலிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெரிஞ்சு இது பண்ணுவார். இந்த கழுத்து, தொடை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குமா அந்த இடம். ஸோ அந்த இடத்துல குத்துனோம் அப்படின்னா டக்கு நம்ம வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை டீட்டெயிலாக நோட் பண்ணி பண்ணதாக இருக்கட்டும். அப்புறம் அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு கடப்பாறை எடுத்து ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னா அவன் அடித்தான் அப்படின்னா எப்படி அந்த எலும்பு உடையும், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு டீட்டெயிலிங் இருந்தது. நல்லா பொறுமையாக நீட்டாக வந்து அழகாக கோரியோகிராஃப் பண்ணி எடுத்ததுனால தான் இந்த படத்தினுடைய அவுட்புட் இந்த அளவுக்கு அழகாக வெளிப்பட்டிருக்கு. படத்தினுடைய எடிட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோவிந்தராஜ் சாருடைய முதல் படம் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நீட்டாக எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு. மற்றபடி இந்த சொதப்பொலம் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் பண்ணலை. படத்துக்கு இதான் தேவை அப்படிங்கிறத கிளியர் கட்டாக அவங்க கிளியராக இருந்தனால எடிட்டிங்லேயும் எந்த ப்ராப்ளமும் வரல. ஸோ ஓவராலாக அசுரவதம் அப்படிங்கிற படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு தனி மனிதனுடைய வெற்றியே கிடையாது, கூட்டு முயற்சி, இந்த டீம் ஒர்க்னால கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். இந்த வருஷத்தில் நான் பார்த்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அப்படின்னா நான் அசுரவதம் அப்படின்னு சொல்லுவேன். சசிகுமார் படத்தை வந்து உன்னோட நான் வெறித்தனமாக பார்ப்பேன், என்னால் இந்த மாதிரி டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சாலும் பிடிக்காட்டி தயவு செஞ்சு ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. எப்படி முடிச்சனா எல்லாத்தையும் ஒரே பாயிண்ட்ல